நம்ம பசங்களுக்கு கை இருந்தாலே போதும். என்ன அப்படி பார்க்குறீங்க? அந்த வீடியோலாம் கிடையாதுங்க, அது வேற வீடியோவில் பார்ப்போம். கை இருந்தாலே போதும் ஹேர் ஸ்டைலை ரெடி பண்ணுறதுக்கு. ஒரு இடத்துக்கு போகிறோம், முன்னாடி ஒரு கண்ணாடி இருக்குது, இல்லைனா கார் இருக்குது, இல்லை பைக் கண்ணாடி இருக்குது, பார்த்தா சரக் கையை வச்சு ஹேர் ஸ்டைலை செட் பண்ணிவிட்டு அந்த இடத்துக்கு வந்து போயிடும். அது பண்ணும்போது நமக்குள்ளேயே சூப்பர் ஸ்டாரோட ஃபீலிங் ஒன்று கிரியேட் ஆகும். கரெக்டு தானே? பசங்களுக்கு ஹேர்னா ரொம்பவே பிடிக்கும், அதே மாதிரி ஹேர் ஸ்டைல்னாவும் ரொம்பவே வந்து பிடிக்கும். நமக்கு எங்கே ப்ராப்ளம் வரும்னா, ஒரு முக்கியமான இடத்துக்கு போகிறோம், உங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு ரிலேட்டிவை பார்க்க போகிறீங்க. ரிலேட்டிவ்னா பிடிக்காதோ, சரி பார்க்க போகிறீங்க. அங்கே போகும்போது முடி செட் ஆகாமல் ஒரு மாதிரி களைஞ்சு போயிருக்கும். உங்களோட க்ரஷ், காதலி, அவங்கள பார்க்க போகிறீங்க. அங்கே போகும்போதுமே களைஞ்சு ஒரு மாதிரி வந்து இருக்கும். அந்த டைமில் நம்ம ஃபோனை நம்ம முகத்தை எதாச்சியாக பார்க்கும்போது யாரா அவன் அப்படிங்கிற நமக்கே வந்து ஃபீல் ஆகும். வீட்டில் அவ்வளோ அழகாக செட் பண்ணிட்டு வந்தனே, இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு நம்மளே வந்து ஃபீல் பண்ணுவோம். இந்த மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணக்கூடாதுன்னா உங்களோட ஹேர் ஸ்டைலை எப்படி ப்ராப்பராக செட் பண்ணுறது அப்படிங்கிறத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். பெரிய விஷயம்லாம் கிடையாது. 2 மெத்தடில் இந்த வீடியோ நான் சொல்லித்தர போகிறேன். ஃபஸ்ட்டு மெத்தட், நான் அவசரமாக கிளம்பி போகிறேன் அதுக்கு பண்ணுறதுக்கு. செகண்ட், ரொம்பவே முக்கியமான பர்சனாக பார்க்க போகிறேன், ரொம்ப ப்ரொஃபஷனலாக போகணும், என்னோட ஹேர் ஸ்டைல் வேறு லெவலில் இருக்கணும், என்னோட ஹேரை பார்த்த உடனே எல்லாருமே மயங்கிடணும். அந்த மாதிரி எப்படி பண்ணலாம், அதாவது சலூனில் எப்படி ப்ரொஃபஷனலாக பண்ணி விடுவாங்க உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி டெக்னிக் எப்படி பண்ணலாம், என்ன பண்ணலாங்கிறதுமே வீட்லேயும் எப்படி பண்ணலாங்கிறத ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. இந்த வீடியோவை ஹேர் உங்களுக்கு பிடிக்கணும் லைக் பண்ணிடுங்க. என்னடா இது, அப்பா பிடிக்கணும் லைக் பண்ணுங்கள், அம்மா பிடிக்கணும் கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்கிற மாதிரி இருக்குது. எனக்கு வேறு வழி தெரியல. ஹேர் உங்களுக்கு பிடிக்கும்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. வாங்க பார்ப்போம். அடுத்த ஸ்டைல் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஸ்பான்சர் டெர்மாகோ பற்றி பார்த்துட்டு போயிடலாம். இன்றைக்கி நான் சொல்ல போகிற 2 ப்ராடக்ட்டுமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட். நீங்கள் மஸ்ட் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். 2% நியாசினமைட் கிளென்சர் ரேஞ்ச், அதை தவிர வந்து பார்த்தீங்கன்னா 4% செராமிக் பேரியர் ரிப்பேர் மாய்ஸ்சரைசர். இந்த 2 விஷயத்தை பற்றி பார்த்துட்டு போயிடலாம். ஃபர்ஸ்ட் இந்த 2% நியாசினமைட் ஸ்கின் கிளென்சர் ரேஞ்சை பற்றி பார்த்துடலாம். இந்த கிளென்சர் வந்து உங்களோட ஸ்கினோட பேரியரை வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். அதே மாதிரி உங்கள் ஸ்கின்ல இருக்கிற ஆயில், டர்ட் எல்லாத்தையுமே வந்து அழுக்கு எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். அது ரொம்ப முக்கியமாக உங்கள் ஸ்கின்னை ஹைட்ரேட்டாக வந்து வச்சுக்கும், ட்ரை ஆக்காமல் ஹைட்ரேட்டாக வந்து வச்சுக்கும். அண்ட் 100% ஃப்ரீ ப்ராடக்ட். இந்த கிளென்சர்ல மொத்தம் 2 வேரியன்ட் வந்து இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா 2% நியாசினமைட் ஆயிலி ஸ்கின் கிளென்சர். இது வந்து பார்த்தீங்கன்னா சென்சிட்டிவ் ஸ்கின், ஆயிலி ஸ்கின், காம்பினேஷன் ஸ்கின்னுக்கு வந்து செட் ஆகும். இதில் இருக்கிற மேஜர் இன்கிரிடியன்ட் வந்து பார்த்தீங்கன்னா நியாசினமைட் வந்து இருக்கு, சியாக்சைட் வந்து இருக்கு, சாலிசிலிக் ஆசிட் வந்து இருக்கு. இது உங்களோட போர்ஸை வந்து டார்கெட் பண்ணும், ஆக்னேவை வந்து ட்ரீட் பண்ணும், பிளாக் ஹெட்ஸாக இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி ஸ்கின்னை ஸ்மூத்தாகவும் ஹைட்ரேட்டாக வச்சுக்கிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். அண்ட் இது வந்து ஜெல் பேஸ்ட் கிளென்சர். அதே மாதிரி இன்னொரு வேரியன்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2% நியாசினமைட் ஜென்டல் ஸ்கின் கிளென்சர். இதில் வந்து மேஜர் இன்கிரிடியன்ட்டா நியாசினமைட், சியாக்சைட் அண்ட் செராமிட் காம்ப்ளெக்ஸ் வந்து இருக்கு. இந்த இன்கிரிடியன்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால இதில் நம்மளோட மாய்ஸ்சரை நல்லா லாக் பண்ணி ட்ரைனஸ் எல்லாத்தையுமே ப்ரிவென்ட் பண்ணி ஸ்கின்னை ஸ்மூத்தாகவும் ஹைட்ரேட்டாகவும் வச்சுக்கிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். அண்ட் அதே மாதிரி இந்த 4% செராமிக் பேரியர் ரிப்பேர் மாய்ஸ்சரைசரை பற்றி பார்ப்போம். உங்களோட ஸ்கின் வந்து ரொம்பவே வந்து ட்ரையாக இருக்குது, மாய்ஸ்சரே வந்து இருக்கிறது கிடையாது, இரிட்டேஷன்லாம் இருக்குது, இதுக்கு ஒரு பெஸ்ட் மாய்ஸ்சரைசர் வேணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த மாய்ஸ்சரைசர் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். இந்த வின்டர் டைமில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் மாய்ஸ்சரைசராக வந்து இருக்கும். இதில் வந்து செராமிட் காம்ப்ளெக்ஸ் வந்து இருக்கிறதுனால இதில் வந்து மேஜர் இன்கிரிடியன்ட்டா செராமிட் இருக்கு, நியாசினமைட் வந்து இருக்கு. இந்த செராமிட் என்ன பண்ணா நம்மளோட ஸ்கின் பேரியர் நல்லா ரிப்பேர் பண்ணி ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். நியாசினமைட் செராமிட் ப்ரொடெக்ஷனை பூஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். அண்ட் இந்த 2 இன்கிரிடியன்ட் இருக்கிற கிட்டத்தட்ட 24 மணி நேரத்துக்கு நம்மளோட ஸ்கின்னை ஹைட்ரேட்டாக வச்சுக்கிறதுக்கு, அந்த மாய்ஸ்சர் லெவலில் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ண வந்து சொல்லலாம். அண்ட் ரொம்ப முக்கியமாக மற்ற மாய்ஸ்சரைசர் மாதிரி கிரீஸியாலாம் இருக்காது, அப்ளை பண்ண கொஞ்ச நேரத்தில் ஈஸியாக டிசால்வ் ஆயிடும் வந்து சொல்லலாம். அண்ட் இதில் வந்து ஆக்சிடென்ட்ஸ் இருக்கிறதுனால ஸ்கின்னுக்கு தேவையான ஆக்சிஜனுமே வந்து அது எடுக்கிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ண வந்து சொல்லலாம். அண்ட் இது வந்து டெர்மட்டாலஜிஸ்ட் அப்ரூவ்டு ப்ராடக்ட். ஸோ நீங்கள் தாராளமாக வந்து யூஸ் பண்ணலாம். இதை எப்படி ப்ராப்பராக யூஸ் பண்ணுறதுனா, ஃபஸ்ட்டு கிளென்சரை எடுத்து உங்களுக்கு என்ன கிளென்சர் செட் ஆகுமோ அதை வச்சு அப்படியே ஸ்கின்னை நல்லாவே வந்து கிளென்ஸ் பண்ணிடுங்க. கிளென்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமே ஒரு பிரைட்டான ஃபீல் வந்து கிடைக்கும். அடுத்தது இந்த மாய்ஸ்சரைசர் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ கொஞ்சமாக கையில் எடுத்து இப்படி டாட்டாக வச்சு சர்க்குலர் மோஷனில் அப்படியே மசாஜ் பண்ணுற மாதிரி அப்ளை பண்ணுங்கள். முன்னாடியே சொன்ன மாதிரி அப்ளை பண்ண கொஞ்சம் நேரத்தில் வந்து ஈஸியாக வந்து டிசால்வ் ஆயிரும். அண்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் டெர்மோகோவோட நியூ ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஃப்ரேக்ரன்ஸ் ஃப்ரீ. அது மட்டும் இல்லாமல் அவங்க நீங்கள் ஒவ்வொரு தடவை ப்ராடக்ட்டை வாங்கும்போது உங்களோட ஆர்டரை ஒரு ஸ்டூடெண்ட்டோட எஜுகேஷனுக்காக ஹெல்ப் பண்ணுறாங்க. இந்த இயருக்குள்ள வந்து 10,000+ ஸ்டூடெண்ட்ஸை படிக்க வைக்கணும் அவங்களோட ஏமா வந்து இருக்கு. இந்த சர்வீஸா அலாங் வித் பூமி கூட வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் ப்ராடக்ட் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா லிங்க்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க. அவங்களோட வெப்சைட் டெர்மோகோல வாங்கும்போது Saran 2024 அப்படிங்கிற கோட் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்ட் 20% டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்கும். இதை தவிர அமேசான், ஃபிளிப்கார்ட், நைகா, பாப்புல வந்து ப்ராடக்ட் வந்து கிடைக்கும். எல்லாத்தோட லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ப்ராடக்ட் ட்ரை பண்ண நினைச்சீங்கன்னா மஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு முக்கியமான இடத்துக்கு வந்து போறீங்க, அர்ஜென்ட்டாக வந்து போகணும், ஃபாஸ்ட்டாக வந்து நான் செட் பண்ணிட்டு போகணும், அதுக்கு எந்த மாதிரி செட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ப்ராசஸாக உங்கள் ஹேரை ஷாம்பு வச்சு நல்லா வந்து வாஷ் பண்ணணும். பொறுமையாக நல்லா மசாஜ் பண்ணிட்டு க்ளீனாக வந்து வாஷ் பண்ணுங்க. வாஷ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களோட டவலை எடுத்து நல்லா கலகர அப்படின்னு துடைக்காம கொஞ்சம் பொறுமையாக வந்து அப்படியே ஒத்தி வந்து எடுங்க. ஒரு 50-60% ஹேர்ல இருக்கிற வாட்டர் வந்து ட்ரை ஆகிற அளவுக்கு ஒத்தி வந்து எடுங்க. அடுத்ததான் ரொம்ப முக்கியமான பார்ட், ட்ரையிங்க்கு வந்து வருவோம். ட்ரையிங்க்கு ஒரு டூல் கண்டிப்பாக வந்து இருக்கணும், ஹேர் ட்ரையர்.
என்ன சரண் சொல்கிற ஹேர் ட்ரையர் யூஸ் பண்ணாலே முடியெல்லாம் போயிருமே என்ன சீக்கிரமாக வழுக்கையாக சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. கிட்டத்தட்ட 2015 நான் ஹேர் ட்ரையர் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். சொல்லப்போனால் அதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். என் மண்டையில் முடிய இருக்கக்கூடாது, நான் ரெகுலராக வந்து ஹேர் ட்ரையர் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். சிம்பிள் ஸ்டைலில் சொல்லணும்னா சயின்டிஃபிக்லி அப்படிங்கிற மாதிரி நிறைய ரிசர்ச் என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் நார்மலாக அதாவது குளிச்சு முடிச்சுட்டு வந்து அப்படியே ஈரமாக விடுறதுக்கு பதிலாக ஏர் ட்ரை அதாவது ஹேர் ட்ரையரை வச்சோ இல்லைனா ஃபேன் பக்கத்தில் வச்சு அந்த வெட்னஸை எவ்வளோ சீக்கிரம் போக வைக்கிறீங்களோ அப்போ தான் உங்களோட ஹேர் வந்து பெட்டராக இருக்கும் அப்படின்னு வந்து நிறைய ரிசர்ச்சே வந்து சொல்லுது. ஸோ ஹேர் ட்ரையர் வச்சுக்கிறது தப்பு இல்லை, அதை யூஸ் பண்ணுறது தப்பு கிடையாது. ப்ராப்பராக யூஸ் பண்ண தெரியாமல் இருக்கிறதா தப்பு. இந்த வீடியோ நான் எப்படி ப்ராப்பராக யூஸ் பண்ணுறதுன்னு வந்து சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ப்ராசஸ் என்ன பண்ணணும்னா, ட்ரையர் போடுறதுக்கு முன்னாடி ஒரு ஹீட் ப்ரொடெக்ஷன் ஸ்ப்ரே, அது நிறைய பிராண்ட்ஸில் வந்துருக்கு, எது நல்லா இருக்குமோ அதை வந்து வாங்கி அதை ஃபஸ்ட்டு உங்கள் ஹேரில் வந்து அப்படியே கொஞ்சம் வெட்டாக இருக்குல்ல அந்த ஹேரில் வந்து அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிவிட்டு உங்களோட ட்ரையர் எடுத்துக்கோங்க. என்னோட ட்ரையர் வந்து நான் ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஒன் ஆஃப் த பெஸ்ட் ட்ரையர்னு வந்து சொல்லுவேன், வாகல் பிராண்டோடது. ஸோ இந்த இதில் வந்து மொத்தம் 3 ஹீட் செட்டிங் வந்து இருக்கும் அண்ட் 2 ஃபாஸ்ட் வந்து இருக்கும், ஸ்பீட் வந்து இருக்கும். நார்மல் ஸ்பீட், ஹை ஸ்பீட். அதே மாதிரி ஹீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கூல், மீடியம் ஹீட், ஹை ஹீட். இது இந்த ஹை ஹீட்டை நம்ம பக்கம் போகவே வந்து வேணாம், அதனால தான் வந்து நம்ம ஹேருக்கு ப்ராப்ளம் வந்து வரும். ஸோ நம்ம கூலும் யூஸ் பண்ண போகிறோம் அண்ட் நார்மல் ஹீட் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஹீட் ப்ரொடெக்ஷன் ஸ்ப்ரேவை அப்ளை பண்ணிவிட்டு கையில் வச்சு ஃபுல்லாக வந்து அப்படி ஹேர் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு ட்ரையரை மீடியம் ஃபாஸ்ட்டில் வச்சுட்டு அண்ட் மீடியம் ஹீட்டில் வந்து நான் வைக்கிறேன். வச்சுட்டு ரொம்ப பக்கத்தில் வச்சு பண்ணாமல் கொஞ்சம் தள்ளி வச்சு உங்கள் ஹேர் அப்படியே வந்து ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணும்போது அப்படியே குனிஞ்சு வந்து நீங்கள் ட்ரை பண்ணிங்க வீடியோவில் பண்ணுற மாதிரி குனிஞ்சு ட்ரை பண்ணிங்கன்னா வால்யூம் கொஞ்சம் பெட்டராக வந்துருக்கும். இந்த டெக்னிக்கை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அப்படியே கையில் அப்படியே கோதிட்டே வந்து ட்ரை பண்ணுங்கள். அடுத்ததாக வந்து சீப்பு வச்சு அப்படியே மேலே அப்பேட்ஸில் லைட்டாக அப்படியே சீவிட்டே வந்து உங்களோட ஹேரை ஃபுல்லாக ட்ரை பண்ணி முடிங்க. ட்ரை பண்ணி முடிச்சதுக்கப்புறமே வால்யூம் கொஞ்சம் பெட்டராக வந்து இருக்கும். அடுத்த ப்ராசஸாக என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம ஃபாஸ்ட்டாக ஹேர் ஸ்டெப் பண்ணிட்டு போக போகிறோம். அதுக்காக டெக்ஸ்சர் பவுடர் நிறைய வந்து இருக்குது மார்க்கெட்டில். ஸோ எது உங்களுக்கு செட் ஆகும், உங்களோட பட்ஜெட் எது இருக்கோ அதை வந்து வாங்கிக்கோங்க. ஸோ அந்த டெக்ஸ்சர் பவுடரை எடுத்து ஃபஸ்ட்டு உங்கள் ஹேரை நல்லா படுக்க வச்சுருங்க. மேலே வச்சு பண்ணாமல் அப்படி கொஞ்சம் படுக்க வச்சிங்கன்னா தான் உள்ளே நல்லாவே வந்து போகும். அப்புறம் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வந்து தலையில் வந்து கொட்டிட்டு அப்புறம் கீழே லைட்டாக குனிஞ்சிட்டு ஹேர் அப்படியே வந்து சீவுங்க. ஸோ கையை வச்சு செட் பண்ணும்போதே உங்கள் ஹேர் வந்து செட் ஆயிரும். ஸோ அவ்வளோதான், சிம்பிளாக போகணும்னு நினைக்கிறீங்கன்னா இதை வந்து போட்டு போயிடலாம். நீங்கள் வெளியே போனாலுமே கலையாது, அப்படி கலைஞ்சாலுமே லைட்டாக வந்து கையை வச்சு செட் பண்ணிங்கன்னா செட் ஆயிரும். இதில் ஒரு நெகட்டிவ் சைடு வந்து இருக்குது. என்ன நெகட்டிவ்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ரீஸ்டைல் பண்ண முடியாது. ஒரு ஹேர் ஸ்டைல் வைக்கிறீங்கன்னா அதே மாதிரி மேலே தூக்கி மட்டும்தான் வைக்க முடியும். உங்களால் டிஃப்ரெண்ட்டான ஹேர் ஸ்டைல்லாம் வந்து இதை வச்சு நீங்கள் செட் பண்ண முடியாது. நீங்கள் அப்படியே மேலே தூக்கி வச்சு வால்யூம் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிட்டு வந்து போயிடலாம். ஸோ உங்களுக்கு மேலே தூக்கினா மட்டும் போதுன்னா இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் பிளாக் எல்லாம் போடுறீங்க, இந்த வீடியோலேயே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். பிளாக் எல்லாம் போடும்போது நீங்கள் இதை அப்ளை பண்ணிங்கன்னா உங்களோட ஷோல்டரில் டேண்ட்ரஃப் மாதிரி வந்து இருக்கும். அண்ட் ரொம்ப முக்கியமாக நீங்கள் வெளியே போயிட்டு வந்த உடனே இதை வந்து வாஷ் பண்ணிடணும். பிகாஸ் அந்த டெக்ஸ்சர் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் சேர்ந்து தான் உங்கள் ஹேரை வந்து பிடிச்சிருக்கு. நீங்கள் அப்படியே விட்டிங்கன்னா ஓவராக அழுக்கு ஃபார்ம் ஆகி ஹேர் ஃபாலுக்கு வந்து லீட் பண்ணும். ஸோ இந்த பிரச்சனை வந்து இதில் வந்து இருக்குது. பட் அர்ஜென்ட்டுக்கு போகணும்னா இதை வந்து நீங்கள் பண்ணிட்டு போகலாம். செகண்ட் மெத்தட், ப்ரொஃபஷனல் மெத்தட் பற்றி பார்ப்போம். இதுக்கும் ஃபஸ்ட்டு ப்ராசஸாக உங்கள் ஹேரை நல்லா வாஷ் பண்ணுறீங்க. வாஷ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் டவலை வச்சு பொறுமையாக வந்து அப்படியே ஊற்றி எடுத்து ட்ரை பண்ணுறீங்க. அடுத்த ப்ராசஸாக வந்து ஹீட் ப்ரொடெக்ஷன் ஸ்ப்ரே வந்து அப்ளை பண்ணுறோம். அடுத்ததாக ட்ரையர் வச்சு ஹேர் அப்படியே கையை வச்சு கோதிட்டே வந்து ட்ரை பண்ணுறேன். அடுத்ததாக சீப்பு வச்சு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து நம்ம ட்ரை பண்ண போகிறோம். அது எப்படி ட்ரை பண்ணுறதுன்னா, ஃபஸ்ட்டு உங்களோட ஹேரோட ஃப்ரண்ட்டில் சீப்பை வச்சு அப்படியே கோதி லாக் பண்ணி அப்புறம் அப்படியே அப்பேர்ட்ஸில் வந்து விடுறீங்க. ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணும்போது ஏதாவது சின்ன சின்ன பெண்ட் இருந்துச்சுன்னா அது எல்லாமே போய் ஹேர் கொஞ்சம் அப்படியே க்ளீனாகவும் அப்படியே மேலே ஸ்ட்ரைட்டாகவும் இருக்கிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ இப்படி வச்சு ப்ராப்பராக வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. இதுக்கு அடுத்த ஸ்டெப்பாக ஸ்ட்ரைட்னர் வச்சு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இந்த ஸ்டெப்பை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணுறனாலுமே பண்ணிக்கலாம். பட் ரொம்ப முக்கியமான இடத்துக்கு போகும்போது நான் இந்த மாதிரி தான் பண்ணிட்டு போவேன். ப்ரொஃபஷனலாக சலூன்லேயுமே இந்த டெக்னிக் தான் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஸ்ட்ரைட்னிங் மிஷின் எடுத்து என்ன பிராண்டாக வேணால் வந்து இருக்கலாம். கொஞ்சம் ஹீட் வந்து கம்மியாக வச்சுக்கோங்க. நமக்கு பெரிய அளவில் வந்து ஹேர் இருக்கிறது கிடையாது. நம்ம ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் தான் வந்து பண்ண போகிறோம். ஸோ லைட்டாக ஹீட் ஆனதுக்கப்புறம் உங்களோட ஃப்ரண்ட் போர்ஷன் மட்டும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அப்படியே லைட்டாக அயன் பண்ணிகிட்டே வந்து வாங்க. ஒரு 2-3 நிமிஷம் இல்லைனா மேக்ஸிமம் 5 நிமிஷம் வரைக்கும் அப்படியே ஃப்ரண்ட்டில் அயன் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ஹேர் அப்படியே எந்த ஒரு வேவ்னஸுமே இல்லாமல் அப்படியே ஸ்ட்ரைட்டாக இருக்கும். நீங்கள் பெர்மனன்ட் ஸ்ட்ரைட்னிங் பண்ணிங்கன்னா அது வந்து கீழே படுத்துரும். பட் இப்படி பண்ணும்போது படுக்காது. நம்ம எப்போ வேணுமோ, எப்போ ரொம்ப முக்கியமான இடத்துக்கு போகிறோமோ அப்போ மட்டும் இதை வந்து பண்ணிக்கலாம். ஸோ இந்த ப்ராசஸுமே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம ஹேர் அப்படியே நல்லா க்ளீனாக வந்து இருக்கும். ஸோ அடுத்ததாக ஹேர் பேக்ஸ் வச்சு செட் பண்ண போகிறோம். ஹேர் பேக்ஸ் நிறைய பிராண்ட் வந்து இருக்குது. ஈவன் நம்மளோட பிராண்ட் ஹேர் பேக்ஸுமே வந்து இருக்குது. இப்போ அவைலபிள் கிடையாது. கூடிய சீக்கிரமாக வந்து நான் ரீஸ்டாக் பண்ண வந்து ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோக்காக நான் நம்மளோட ஹேர் பேக்ஸ் தான் வந்து எடுத்திருக்கேன். நான் இதுக்கு பெஸ்ட்டாக இருக்கிற ஹேர் பேக்ஸோட லிங்க்குமே வந்து கீழே கொடுக்குறேன். நீங்கள் அதை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சமாக எடுத்தால் போதும். இந்த வீடியோ பார்க்கும்போது தெரியுது, நான் இவ்வளோ தான் எடுக்கிறேன். நிறைய பேர் அதிகமாக எடுத்து அப்ளை பண்ணிவிட்டு மண்டை ஃபுல்லாக அப்படியே ரப்பர் பிளாஸ்டிக் மாதிரி ஆகிற மாதிரி வந்து பண்ணிடுறாங்க. ஸோ கொஞ்சமாக கையில் எடுத்து அப்படியே அப்ளை பண்ணி பொறுமையாக வந்து கையில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். ஸ்ப்ரெட் பண்ணிட்டு
லைட்டாக கீழே குனிஞ்சிட்டு பின்னாடி இருந்து அப்ளை பண்ணும். எடுத்த உடனே ஃப்ரண்ட்டில் அப்ளை பண்ணாமல் பின்னாடி இருந்து அப்படியே கீழே கிராவிட்டி அப்படியே வால்யூம் இருக்கிற மாதிரி வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டில் அப்படியே மேலே தூக்கி வந்து விடுறீங்க. ஸோ இப்படி பண்ணதுக்கப்புறமே ஹேர் வந்து ப்ராப்பராக வந்து செட் ஆயிரும். பட் இருந்தாலும் கோம் வச்சு அப்படியே ப்ராப்பராக வந்து செட் பண்ணுங்கள். உங்களோட ஹேர் வேறு லெவலில் வந்து செட் ஆகிருக்கும். வால்யூம் வந்து பெஸ்ட்டாக வந்து இருக்கும். நம்ம ஸ்ட்ரைட்னிங் பண்ணனால டெம்பரரி ஸ்ட்ரைட்னிங் பண்ணனால வால்யூம் இவ்வளோ பெட்டராக வந்துருக்கு. நீங்கள் ஸ்ட்ரைட்னர் யூஸ் பண்ணலன்னா கொஞ்சம் வால்யூம் டவுனாக வந்து இருக்கும். உங்களோட கம்ஃபர்டபுளுக்கு ஏற்ற மாதிரி ஸ்ட்ரைட்னர் யூஸ் பண்ணலாம், யூஸ் பண்ணாமல் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு அடுத்ததாக ஃபைனல் ப்ராசஸாக நீங்கள் வெளியே போகும்போது ஹேர் ஸ்ப்ரே ஒன்று அப்ளை பண்ணிட்டு வந்து போகலாம். ஹேர் ஸ்ப்ரே அப்ளை பண்ணும்போதுமே ரொம்ப பக்கத்தில் வச்சு பண்ணாமல் கொஞ்சம் தள்ளி வச்சு வந்து அப்ளை பண்ணுங்கள். ஸோ ஹேர் ஸ்ப்ரே அப்ளை பண்ணிங்கன்னா ஹோல்டு வந்து ஒரு 1 டேக்கே வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். நான் வெளியே அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுறேன், ஒரு ஃபோட்டோ ஷூட் போகிறேன்னா இப்படி வந்து நீங்கள் வந்து செட் பண்ணிட்டு வந்து போகலாம். அது ஹேர் பேக்கில் இருக்கிற பாசிட்டிவ் விஷயங்கள் என்னென்னா நீங்கள் ரீஸ்டைல் பண்ணிக்க முடியும். அந்த டெக்ஸ்சர் போர்டை சொன்னால அதை ரீஸ்டைல் பண்ண முடியாது. ஒரு ஸ்டைல் வச்சிங்கன்னா அதே தான் வந்து வச்சிருக்கணும். பட் இந்த ஹேர் பேக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஹேர் ஸ்ப்ரே யூஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னு நான் சொல்கிறேன். ஹேர் ஸ்ப்ரே யூஸ் பண்ணால் அதுவுமே ஸ்டிஃபாக தான் வந்துருக்கும். அதை யூஸ் பண்ணலன்னா நீங்கள் உங்களுக்கு என்ன ஸ்டைல் வேணுமோ அதை வந்து வச்சுக்கலாம். ரைட்டில் வச்சுக்கலாம், ஃப்ரண்ட்டில் வச்சுக்கலாம், அப்படியே சேஞ்ச் பண்ணிக்கலாம். நமக்கு தேவைப்படும் போது வந்து அப்படியே லைட்டாக வந்து சேஞ்சஸ் வந்து பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து ஒரு பெரிய பாசிட்டிவ். அடுத்தது இதில் நெகட்டிவ் சைடு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரெகுலராக ஹேர் பேக்ஸ் அப்ளை பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, ரெகுலராக அப்ளை பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்கள் ஹேர் ஃபாலுக்கு வந்து அதை லீட் பண்ணணும். நீங்கள் அப்பப்போ அப்ளை பண்ணுறீங்கன்னா பிரச்சனை வந்து இருக்காது. ரொம்ப முக்கியமாக நீங்கள் ஹேருக்கு என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணாலுமே நீங்கள் வெளியே போயிட்டு உங்கள் தேவை முடிஞ்சதுக்கப்புறம் நார்மல் தண்ணியை வச்சாவது அதை க்ளீனாக வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து தூங்க போங்க. அப்போ தான் வந்து இந்த ஹேர் ஃபால் விஷயங்கள்லாம் வந்து இருக்காது. அவ்வளோதான் பாய்ஸ். 2 மெத்தடில் தான் என்னோட ஹேரை வந்து ப்ரீசென்ட் டைமில் நான் செட் பண்ணிட்டு இருக்கேன். ஃபாஸ்ட்டாக போகணுன்னா ஃபஸ்ட்டு மெத்தட், கொஞ்சம் டைம் இருக்குது முக்கியமான இடத்துக்கு போகணுன்னா செகண்ட் மெத்தட். இந்த 2 ஹேர் ஸ்டைலில் எதில் வந்து ஹேர் ஸ்டைல் ரொம்பவே கிறிஸ்பாக இருந்துச்சு, பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். எதுக்கு வந்து அதிக ஓட்டு வருதுங்கிறத பார்ப்போம். அண்ட் ரொம்ப முக்கியமாக நீங்கள் நிறைய ஆக்டர்ஸை வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருப்பீங்க. அவங்க வச்சிருந்த ஹேர் ஸ்டைலில் உங்களுக்கு எது ரொம்பவே பிடிச்ச ஹேர் ஸ்டைல் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அதை வச்சுமே வந்து ஒரு வீடியோ பண்ணுவோம். அந்த ஹேர் ஸ்டைல் எப்படி செட் பண்ணுறது, என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதையுமே வச்சு ஒரு வீடியோ பண்ணுவோம். இல்லை நிறைய பேர் கேட்டிங்கன்னா கமெண்ட் பண்ணிங்கன்னா அந்த வீடியோமே வந்து பண்ணிடுவோம். இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணிடுங்க. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்மளோட சேனல் இது மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேஷன், க்ரூமிங் எல்லா வீடியோ வந்துகிட்டே இருக்க போகுது. நம்ம ஃபேமிலியாக சேர்ந்து க்ரோ ஆகும். லைக் பண்ணாதான் லைக் பண்ணிடுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டான மாசான வீடியோவில் பார்ப்போம். டேக் கேர் பாய்ஸ்.